இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரிடத்திலும் பலவிதமான நற்குணங்கள் நிறைந்திருக்கின்றன. எல்லா நற்குணங்களும் எல்லோரிடத்திலும் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. குறிப்பாக நம் அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு பொறுமை. பொறுமை இருக்கும் இடத்தில் அனைத்து நற்குணங்களும் தானாக வந்து சேரும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் நினைப்பதெல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் இந்த காலகட்டத்தில் பொறுமை என்பது பலராலும் மறக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் வாழ்க்கையின் ஆழமான மகத்துவத்தை உணர்த்தும் சக்தி பொறுமையில்தான் அடங்கியிருக்கிறது. பொறுமை என்பது காத்திருக்கிற திறன் மட்டுமல்ல, மாறாக சரியான நேரத்திற்காக நமது உள்ளத்தை அமைதியாக வைத்திருக்கிற தைரியமும் கூட என்பதை பல நேரங்களில் நாம் மறந்து போகின்றோம். எடுத்துக்காட்டாக, ஒரு விதை மண்ணில் விதைக்கப்படும் போது அது உடனே மரமாக மாறாது. அது மண்ணுக்குள் அமைதியாக நிதானமாக அவசரப்படாமல் வளர்கிறது. அதுபோலவே நாம் முயற்சி செய்வதற்கும் வாழ்க்கை நமக்காக திறக்கும் கதவுகளுக்கும் இடையில் பொறுமை அவசியம் என்பதை உணர்ந்து கொண்டு நமது வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தால் நமது வாழ்வு நலமானதாக அமையும் என்பதை புரிந்து கொள்வோம். நம் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் வேலைத்தளத்திலும் நாம் அடைய விரும்பும் வெற்றியின் மகத்துவம் பொறுமையான அணுகுமுறையில்தான் இருக்கிறது. பொறுமையுள்ள இடத்தில் புரிதல், அமைதி, அன்பு ஆகியவை மலர்கின்றன. சிரமங்கள் வந்தாலும் பதறாமல், கோபப்படாமல், மனச்சோர்வடையாமல் அதை எதிர்கொள்ளும் சக்தி கொடுப்பது பொறுமைதான். உயர்ந்த இலக்குகளை அடையவும், உறவுகளை காக்கவும், அமைதியுடன் வாழவும் பொறுமை அவசியம் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஒரு மரமாக நிமிர்ந்து நிற்கும் முன்பாக விதை எவற்றையெல்லாம் எதிர்கொள்கிறதோ அதே போல நாமும் வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையையும் பொறுமையுடன், நம்பிக்கையுடன், அன்புடன் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நமது மனதில் இருத்தி செயல்படுவோம். நாம் பொறுமையாக இருந்து 1000 காரியங்களை சாதிக்கலாம். ஆனால் அவசரப்பட்டால் ஒரு காரியத்தை கூட சாதிக்க முடியாது. எனவே பொறுமையுடன் காத்திருந்து நல்லதை அறுவடை செய்வோம். ஓர் ஊரில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பான். ஆனால் எதையும் தொடங்கும் முன்பாக எப்போதும் பயப்படுவான். அவன் மனதில், நான் சிறந்தவன் அல்ல, என்னால் என்ன செய்ய முடியும் என்ற சிந்தனை எழுந்து கொண்டே இருந்தது. அருணின் நண்பர்கள் பல திறமைகளில் சிறந்து விளங்கினார்கள். ஓவியம், கலை, பாடல், கணக்கு பாடங்கள், விளையாட்டு என்று அவர்கள் கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அருண் ஒவ்வொன்றையும் முயற்சி செய்தாலும் வெற்றியடைவதில் பின்னுக்கே தள்ளப்பட்டான். இது அவனை சோகத்தில் ஆழ்த்தியது. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு முதியவர் வந்தார். அவர் அனைவருக்கும் கவனமாக வாழும் கலை மற்றும் வாழ்க்கை பாடங்களை பகிர்ந்தார். அவரை பார்த்ததும் அருணுடைய மனதில் ஓர் உணர்வு எழுந்தது. முதியவர் அருண் அருகில் வந்தபோது, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். அருண் தனது வருத்தத்தை தெரிவித்தான். அதற்கு அவர், நான் உனக்கு ஒரு மரம் கொடுக்கப் போகிறேன். அது ஒரு சிறிய விதை மட்டுமே. ஆனால் உன் பொறுமை, உன் முயற்சி, உன் நம்பிக்கை ஆகியவற்றால் அந்த மரம் வளரும். உன் திறமையை உணர்ந்தால் அது உலகுக்கு நன்மை தரும் என்றார். அருண் அந்த விதையை வீட்டின் தோட்டத்தில் விதைத்தான். முதல் நாளில் மண், காகம், காற்று, சூழல் எல்லாம் அவனை பயமடைய வைத்தன. ஆனால் அவன் ஒவ்வொரு நாளும் சிறிது நீர் ஊற்றி வந்தான். முதல் மாதங்களில் மிகச் சிறிய முளை வந்தது. அது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆரம்பமாக இருந்தது. நாள்கள் கடந்து கனமழை வந்தது, சூறாவளி வந்தது. மரத்தின் சிறிய கிளைகள் உடைந்து போயின. அருண் கவலையில் சோர்ந்தான்.
ஆனாலும் நான் இதுவரை உழைத்தேன், எனவே மரம் மீண்டும் வளரும் என்று நினைத்தான். அந்த மரம் தனது வேர்களை ஆழப்படுத்தியது. சிறிது காலத்துக்கு பிறகு அது செழித்து ஒரு அழகான வலிமையான மரமாக மாறியது. அருண் மனதில் மகிழ்ச்சி கொண்டான். நான் நினைத்ததை விட என்னுடைய பொறுமை, முயற்சி, நம்பிக்கை என் திறமையை வெளிப்படுத்தின என்று நினைத்து மகிழ்ந்தான். நாமும் பொறுமையை கடைபிடித்து வாழ்ந்தால் நல்லவற்றை நமதாக்கலாம் என்பதையே இந்த கதை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. எனவே நாமும் பொறுமையை கடைபிடித்து வாழ முயற்சி செய்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் செய்த செயல்களை பொறுமையாக செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் மனதை தூய்மையுடன் வைத்துக் கொண்டீர்களா? அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. இன்று நீங்கள் மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு நடந்து கொண்டீர்களா? பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். இன்று நீங்கள் உங்களோடு உள்ளதை மற்றவரோடு பகிர்ந்து கொண்டீர்களா? பணத்தை உன் சகோதரர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ செலவிடு. அழிந்து போகும்படி அதை கல்லுக்கு அடியில் மறைத்து வைக்காதே. இன்று நீங்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பணத்தை நேர்மையோடு கையாண்டீர்களா? செல்வத்தின் மீதுள்ள விழிப்பு உடலை நலியச் செய்கிறது. அதை பற்றிய கவலை உறக்கத்தை துரத்தியடிக்கின்றது. இன்று நீங்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தீர்களா? நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும்
ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வேன். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள்.
வையகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 10 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 146. இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 2 முதல் 11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களைப் பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழு நோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழையருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை குறித்து இடரல் படாதோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானைப் பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்கப் போனீர்கள்? மெல்லிய ஆடையணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடையணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்கப் போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்குச் சொல்கிறேன். இதோ நான் என் தூதரை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் சிறியவர் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் அனைவரும் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்யவும் அவரின் உண்மையான பிள்ளைகளாக வாழ்ந்து அவருக்கு சான்று பகரவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும்.
நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 14. புனித சிலுவை யோவான். ஸ்பெயின் நாட்டின் ஹோந்தெவேரஸ் பகுதியில் வாழ்ந்த கொன்சாலோ தே எப்பாஸ், கேத்ரின் அல்வாரஸ் பெற்றோருக்கு கிபி 1542 ஆண்டு ஜூன் 24 நாள் பிறந்தார் சிலுவை யோவான். வறுமையின் காரணமாக தன் கல்வியினை பாதியில் நிறுத்திய இவர் மெடினோவில் இருந்த மருத்துவமனை ஒன்றில் 7 ஆண்டுகள் பணி செய்து தன் பெற்றோருக்கு உதவிகள் செய்தார். யோவான் தே எப்பாஸ் அல்வாரஸ் என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி கார்மெல் சபையில் சேர்ந்து கிபி 1563 ஆண்டு பிப்ரவரி 24 நாள் துறவற உடையணிந்தார். புனித மத்தியாவின் யோவான் என்ற பெயரை தேர்ந்து கொண்ட இவர் சலமன்கா பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் மற்றும் இறையியலை கற்று கிபி
1567 ஆண்டு குருவாக அருட்பொழிவு பெற்றார். புனித அவிலா தெரசாவினை பின்பற்றி கார்மெல் சபை குருக்களை சீர்திருத்திய இவர் கிபி 1568 ஆண்டு நவம்பர் 28 நாள் கார்மேல் சீர்திருத்த சபையின் முதல் இல்லத்தினை தொடங்கினார். கார்மெல் சபையின் சீர்திருத்தத்திற்கு உட்பட்ட சில குருக்கள் ஏழ்மை நிலையும் விதிமுறைகளும் கடுமையாக இருப்பதாக கூறி எதிர்க்க கிபி 1577 ஆண்டு அருட்தந்தை யோவான் குற்றவாளியாக தீர்ப்பிடப்பட்டு தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டார். 9 மாதங்கள் சிறையில் இருந்த அருட்தந்தை சிறுவ யோவான் தன் இறை அனுபவங்களை கார்மெல் மலையேற்றம், ஆன்மாவின் இருண்ட இரவு, ஆன்மீக சங்கீதம், அன்பின் உயிர்ச்சுடர் என்னும் 4 நூல்களை எழுதினார். அன்பு செய்யும் ஆன்மா ஆண்டவரை சிறைபிடித்து வைக்கும், தம் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் என்று மொழிந்த சிலுவை யோவான் ஆண்டவரின் திருச்சிலுவையினை பற்றியவாறு கிபி 1591 ஆண்டு டிசம்பர் 14 நாள் விண்ணகமடைந்தார். கார்மேல் சபையில் சீர்திருத்தம் செய்ததற்காக தன் துறவிகளால் 2 முறை சிறையில் அடைக்கப்பட்டு துன்புற்ற அருட்தந்தை சிலுவை யோவானை திருத்தந்தை 13 ஆசீர்வாதப்பர் கிபி 1726 ஆண்டு டிசம்பர் 27 நாள் புனிதராக உயர்த்த திருத்தந்தை 11 பத்திநாதர் திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். புனித சிலுவை யோவான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கார்மெல் சபையின் இருபால் துறவிகளுக்காகவும் அவர்களது பணிவாழ்விற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் அன்னை மரியாவை போற்றி புகழ்ந்து 10 அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபத்தை ஜெபிப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் எவ்வளவு அற்புதமாக இன்றைய தினத்தில் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். பலவிதமான தீமைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். தனது அற்புதமான புனிதமான கரங்களால் நம்மை தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். இன்றைய தினத்திலே நமது தாய் நாட்டையும் நம்மையும் பாதுகாப்பதற்காக வெயிலென்றும் புயலென்றும் பனியென்றும் பாராமல் பணி செய்கின்ற நமது இராணுவ வீர சகோதர சகோதரர்களுக்கு ஆட்சேபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களது தாய் நாட்டிற்காகவும் எங்களுக்காகவும் எங்கதோ கண்காணாத இடங்களிலெல்லாம் எங்களது தாய் நாட்டினுடைய எல்லை பகுதிகளிலே மழை, வெயில், புயல், பனி என்று பாராமல் இரவு பகலாக கண்ணயராது பணி செய்து கொண்டிருக்கின்ற எம் இராணுவத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவருடைய தியாகத்தை ஆசீர்வதியும். இவருடைய சேவைகளுக்காக, இவருடைய குழந்தைகளுக்காக, இவருடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ இவருடைய குடும்பங்களை எல்லாம் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த இராணுவ வீரர்களுக்கு தேவையான எல்லா விதமான தைரியத்தையும் நீர் மனவளத்தையும் கொடுத்துள்ளும். ஆண்டவரே, இவர்களை எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நீர் நிரப்ப வேண்டும் என்ற நேரத்தில் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்கள் மேல் என்றும் இரக்கமாயிருந்து இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை
தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும் நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை களைக்கண் பாரே. திரு வயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே. கருணையின்